ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபயாஸ் ஹோம் குக்கிங். இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, பீட்ரூட் பச்சடி சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு நபுசு வந்துருச்சு. சரி, போய் பீட்ரூட் இருக்கான்னு பார்த்தா பீட்ரூட் இருந்துச்சு. அது 1 கிலோ பீட்ரூட் இருந்துச்சு. அந்த 1 கிலோ பீட்ரூட்டையும் நல்லா செதுக்கி அதை ஒரு பேனில் போட்டு நல்லா வதக்குன்னு வதக்கி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பாலோ தண்ணியோ எதுவுமே சேர்க்கக்கூடாது. வெறும் பேனில் அந்த பீட்ரூட்டை மட்டும் போட்டு நல்லா வதக்குங்க. அந்த பீட்ரூட்டில் உள்ள தண்ணியிலேயே அந்த பீட்ரூட் நல்லா வெந்துடும். நான் எங்கள் அத்தாட்ட கேட்டேன். எங்கள் அத்தா நீங்கள் வைக்கிற பீட்ரூட் பச்சடி மட்டும் எவ்வளோ இப்படி டேஸ்ட்டாக இருக்குது, நாங்கள் செஞ்சால் அது மாதிரி வரமாட்டேங்குதுதா அப்படின்னு கேட்டதுக்கு அத்தா சொன்னாங்க, நீங்கள் பீட்ரூட்டில் பால் தண்ணி இதெல்லாம் சேர்க்குறீங்க, நாங்கள் சேர்க்க மாட்டோம். வெறும் பேனில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சுகர் சேர்த்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அத்தா சொன்ன மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதே மாதிரியே வெறும் பேனில் போட்டு பீட்ரூட்டை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் 1 கிலோ பீட்ரூட்டுக்கு நான் 1/2 கிலோ சுகர் சேர்த்துருக்கேன். 1/2 கிலோ சுகரை அந்த பீட்ரூட்டில் சேர்த்தோன்னே அப்படியே அந்த ஹீட்டில் மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். அப்படியே மெல்ட் ஆகி அதில் உள்ள கலர்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த பீட்ரூட்டில் உள்ள கலரு அப்படியே அந்த சுகர் சிரப்போடு சேர்ந்து பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. இதை கொஞ்சம் நல்லா கெட்டியாகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்குவோம். இந்த சுகர் கொஞ்சம் அதிகப்படுத்தி காமிக்கிறதுக்காக நான் 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துருக்கேன். சொட்டுக்கூண்டு சேருங்க, ரொம்ப எடுத்து போட்டாதீங்க, உப்பு கறிக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி கொஞ்சம் அந்த சுகர் சிரப்லாம் அப்படியே அந்த பீட்ரூட் உரிகிற அளவுக்கு இந்த பதத்துக்கு நம்ம எடுத்துக்குவோம். இதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. இதுக்கு மேலே வச்சிங்கன்னா அது கோந்து மாதிரி ஆகிடும். வாயில் வச்சிங்கன்னா வாய் எடுக்க வராது. அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே என்ன பண்ணலாம், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு எவ்வளோ நெய் தேவையோ அந்த அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். ஏன்னா தாளிக்கிறதுக்கும் நெய் தேவை. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம தாளிக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து அதை நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா அது பொரிஞ்சதுக்கப்புறம் முந்திரி, திராட்சை எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருங்க. உங்களுக்கு பாதாம் இருந்தால் பாதாம், பிஸ்தா எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துங்க. நிறையா முந்திரி போட்டால் தான் சூப்பராக இருக்கும். எனக்கு நிறையா முந்திரி போட்டால் தான் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த பீட்ரூட்டில் கொட்டி மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதாங்க, சூப்பரான பீட்ரூட் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கும் இது பிடிக்கும்னு சொல்ல நினச்சிங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.